டங்ஸ்டன் சுரங்க ஏலம் குறித்த குற்றச்சாட்டிற்கு தமிழக அரசின் தரப்பிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். டங்ஸ்டன் ஏலத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என்று 2023ஆம் ஆண்டே கடிதம் எழுதியதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று மத்திய கனிமத்துறையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் அதற்கு விளக்கமளித்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். டங்ஸ்டன் ஏலத்தால் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்கெடும் என 2023ஆம் ஆண்டு அக்டோபரிலே கடிதம் எழுதியதாகவும் சுரங்க குத்தகையை மாநில அரசே கையாள வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டதாகவும் அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் தொடர்பாக துரைமுருகன் தற்பொழுது பதிலளித்திருக்கிறார். மத்திய கனிம வளத்துறை மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக துரைமுருகனின் அறிக்கை இருக்கிறது. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? மிகவும் முக்கியமாக நேற்று மத்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்ட விவரங்களுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஏன் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்கிற கேள்விக்கு அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பது இப்போதைய மத்திய அரசின் நிலைப்பாட்டுகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை. ஆகவே அவர்களுக்கு இதை தெரிவித்தாலும் ஒரு பயனும் இல்லை என்கிற அர்த்தத்திலே இவருடைய பதில் அமைந்திருக்கிறது. மத்திய அரசின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்களுக்கும் இந்த விளக்கத்திலே மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உண்டாகும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உண்டாகும் சூழலிலே அதை மாநில அரசுகள் தான் கையாள வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் சுரங்கங்கள் அமைச்சகம், அதாவது மத்திய சுரங்கங்கள் அமைச்சகம் எடுத்திருந்த முடிவு தவறானது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலமாக பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்று அதன் பிறகுதான் மத்திய அரசு இனி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது என்கிற முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறது. இனிமையும் இது போன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் இந்த சுரங்க திட்டத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும். அது தவிர ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என வேதாந்தா நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் எனப்படும் வேதாந்தா குழுமத்தின் நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டுள்ள உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என இந்த அறிக்கையிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.